ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ல குழந்தையோட வெயிட் வருதுல்ல, அது எப்படி வருதுன்னு யாரானு யோசிச்சிருக்கீங்களா? தென் அந்த டாக்டர் என்னதான் பார்ப்பாங்க? ஆஸ் அ ஃபீட்டல் மெடிசின் கன்சல்டன்ட் ஜம்மி ஸ்கேன்ஸ்ல growth எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ நீங்க பார்க்கறது தான் குழந்தையோட தலை. ஃபர்ஸ்ட் growth ஸ்கேன்ல குழந்தையோட தலை பொசிஷன் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது அந்த தலையை மெஷர் பண்ணுவோம். ஓவலா தெரியுது இல்லையா? ஸோ அவுட்டர் டு இன்னர் ஒரு மெஷர்மெண்ட்டும், அவுட்டர் டு அவுட்டர் ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுப்போம். தலையிலேருந்து மேலே ஸ்லைட்லி கொஞ்சம் நம்ம போனோம்னா வயிற்று பகுதி பார்ப்போம். இந்த ரவுண்டா சர்க்குலரா இருக்கிறது தான் வயிற்று பகுதி. அந்த 2 மெஷர்மெண்ட் அவுட்டர் டு அவுட்டர், அவுட்டர் டு அவுட்டர் மெஷர்மெண்ட் எடுப்போம். இது தாண்டி கொஞ்சம் மேலே போகும்போது என்ன தெரியும்? குழந்தையோட தொடை எலும்பு. அதுதான் லாங்கஸ்ட் போன் இந்த பாடி இல்லையா? ஸோ குழந்தையோட ஹைட்டை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான போன். ஸோ இந்த போனை நம்ம எட்ஜிலேருந்து எட்ஜுக்கு நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இதுதான் 3 மெஷர்மெண்ட். இந்த 3 மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்? இது எல்லாமே கம்ப்யூட் பண்ணி ஒரு ஃபார்முலாவில் நம்ம போடும் போது நம்மளோட மிஷினும் ஒரு வெயிட் தரும், நம்மக்கிட்ட ஒரு சாஃப்ட்வேரும் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த சாஃப்ட்வேரில் நம்மளோட சவுத் ஏஷியன் பாப்புலேஷனுக்கு கூறிய கரெக்டான வெயிட்டு அது நம்மளுக்கு குறித்து கொடுக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 200லேருந்து 300 கிராம்ஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேபியோட வெயிட் 3.3 kgsனா 3.2லேருந்து 3.6 kgs வரைக்கும் அந்த குழந்தை இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதையும் தாண்டி குழந்தைய சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட் எப்படி இருக்குது, குழந்தைக்கு இப்போ ஒரு பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு இப்போ இந்த ஹார்ட் ரேட்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ இத்தனையும் தான் உங்கள் growth ஸ்கேனில் நடக்கும்.